அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் எல்லாமே முடிய போகுது. என்னென்ன ஜாப்ஸ் அப்ளை பண்ண எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழனி முருகன் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. அதுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே வரப்போகுது. அந்த இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துட்டு இருக்குது. வேறு எந்த சேனலையும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காத போய் பாருங்கள் நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஒன் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் நேவி, இதில் 270 வேக்கன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட்டு எம்பிஏ படிச்சிருக்கலாம், அப்படின்னா எம்எஸ்சி இந்த மாதிரி படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25/2/2025 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 103 வேக்கன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. இது 10th ITI படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை ஏதாவது டிகிரி படிச்சிருந்தீங்களா இது 25/2/2025 முடிய போகுது நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு 300 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 10th 12th படிச்சிருந்தாவே மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. 25/2/2025 முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெல் கம்பெனி திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 655 வேகன்சி. ITI டிப்ளமோ அப்படிலாம் இன்ஜினியர் படிச்சிருந்தா இது எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த ஜாப் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா 26/2/2025 நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் லேப் வந்து பார்த்திங்கன்னா 25 வேகன்சி. இது ஏதாவது டிகிரி படிச்சிருந்தாவே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. 26/2/2025 லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பேங்க், இது வேகன்சி மென்ஷன் பண்ண கிடையாது. ஆனால் இது லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 26/2/2025. இதுக்கு இன்ஜினியர் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுபடியும் பெல் கம்பெனிலேருந்து உங்களுக்கு 400 வேகன்சி வந்துருக்கு நண்பா. இந்த 400 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமா பிடெக் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை ஜாப் வந்திருக்கு. பழனி முருகன் கோயிலில் வந்த மாதிரியே இது திருவண்ணாமலை ஜாப் வந்திருக்கு. இது 109 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8th மினிமம் 8th போய் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிஎட் டிப்ளமோ ITI இந்த மாதிரி படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது 28/2/2025 நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு நம்ம எப்படி இன்டர்வியூ என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் வீடியோ. அதேமாதிரி திருவண்ணாமலை டெம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ வரப்போகுது. இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா IOCL உங்களுக்கு 246 வேகன்சி. இது 12th ITI எனி டிகிரி படிச்சிருந்தா இது 28/2/2025 லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா BDL 49 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது BE பிடெக்கு MBA LLB இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. இது 28/2/2025 உங்களுக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RRBயில் உங்களுக்கு 1036 வேகன்சி நண்பா. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 28/2/2025 வரைக்கும் உங்களுக்கு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பேச்சுலர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தால் இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜாப்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லாஸ்ட் ரிமைண்டர் வரும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஜாப் விட்டுருந்தாலோ தெரியாமல் இருந்தாலோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து டக்குன்னு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன ஜாப்ஸு இன்னும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா VOC போர்ட் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17 வேகன்சி இருக்குது. அசாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 215 வேகன்சி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா CSF இதில் வந்து பார்த்திங்கன்னா 1161 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சமாக கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா RRB குரூப் Dயில் உங்களுக்கு 32,000 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 1/3/2025 க்ளோஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் இதில் மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க நண்பா. பார்கர் திருவாரூர் வந்து பார்த்திங்கன்னா DHS தலைமை மருத்துவமனை, பழனியாண்டவர் பாலிடெக்னிக், தருமபுரி DHC இந்த மாதிரி நிறையா ஜாப்ஸ் இருக்குது நண்பா. நாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறையா ஜாப்ஸ் இருக்குது நண்பா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாவே நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போவீங்க நண்பா. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு நான் உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன் நண்பா. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நண்பா. அவங்களும் பயனடையட்டும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. லைக் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.